தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. இது எப்போன்னு சொன்னால், நீங்கள் முழுவதுமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நம்பி, ஆண்டவரே என்னை முழுமையாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டு அபிஷேகித்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு மனிதர், நோவா என்று ஒரு மனிதர் இருந்தார். இயேசு ஒரு பெரிய பேழையை கப்பலை செய்ய சொன்னார். எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. ஒரு கட்டாந்தரையில் கப்பலை கட்டிக்கிட்டு இருக்க பெரிய பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆனால் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை அவர்கள் உணரவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு இல்லை. இந்த நோவா என்கிற மனிதர் இயேசுவோடு இருந்த காரணத்தினாலே இயேசு சொன்ன உடனே இயேசுவின் பேச்சை தட்டாமல் சொல்லி முடித்தார். அவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார். நான் ஜிம்முக்கு போகும்போது ஒரு சிறிய பையன் தினந்தோறும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்பொழுது அவனால் முடியாத ஒரு பெரிய வெயிட்டை அவன் தூக்க முயற்சி பண்ணும்போது அதை பார்த்து நான் சற்று பயந்தேன். எங்கே போட்டு கையை காலை போட்டு உடச்சிக்க போகிறான். அவன் சொன்னான், இல்லை சார், ஒன்றுமே ஆகாது, நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். எப்படிப்பான்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என் வலப்பக்கம் இடப்பக்கம் இருந்து எனக்கு உதவி செய்கிறார். இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் அவரை கேட்டுக்கிட்டு தான் இந்த வெயிட்டை தூக்கிறதுக்கு என் மனதளவில் ஒப்புக்கொண்டேன். அவர் என்னோடு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பலுவான இந்த வெயிட்டை நான் லகுவாக தூக்கிடுவேன், நீங்கள் வேணால் நின்று பாருங்கன்னு சொன்னான். அன்றையிலிருந்து அந்த சிறு பையனிடம் நானும் கற்றுக்கொண்டு உடற்பயிற்சி செய்யும் பொழுது நானும் ஏஞ்சல் மைக்கேல், ஏஞ்சல் கேப்ரியல் எல்லாம் வாங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உடற்பயிற்சி பண்ணுறேன். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். நீங்க பெரிய காரியத்தை செய்து மென்மேலும் பலப்பட வேண்டும் என்றால் இந்த அருள்நாதர் இயேசுவின் வார்த்தையை அப்படியே உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறதோ அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே கிரகித்து நீங்கள் நம்பி, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்வேன், என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று நீங்கள் முயற்சி செய்வீர்களே, ஆனால் நான் முயற்சி செய்வேனே ஆகில் நமக்கு வெற்றி உண்டு. தாவீத சவுல் துரத்துறார். தாவீதுக்கு ஒரே பயம். தன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டவர் தன்னை துரத்துகிறார், தன்னை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து ஓட ஓட விரட்டுகிறார். தாவீது மிகவும் துக்கத்தோடு இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே தாவீது வெற்றி பெற்றார். சங்கீதம் 18:35 இவ்வாறு சொல்கிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவருடைய வலது கரம் தாவீதை தாங்கிற்று. ஆண்டவருடைய காருண்யம்
ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை ஒரு ராஜாவாய் மாற்றியது. ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கலாம், துன்பப்பட்டு கொண்டே இருக்கலாம், உங்கள் மருமகன் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கலாம், உங்கள் மருமகள் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்களே. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் அல்லவா? ஆண்டவருடைய காருண்யம் உங்களை பெரிய மனுஷனாய் பெரிய மனுஷியாய் மாற்றும் அல்லவா? பின்பு ஏன் வாழ்க்கையில் போராட்டம்? எனக்கு வருகின்ற எல்லா போராட்டத்திலும் நான் நினைப்பதுண்டு, என் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவினுடைய வலதுகரம் என்னை, என் மனைவியை, என் பிள்ளைகளை தாங்குகிறது. ஆண்டவருடைய காருண்யம் எங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெரியவர்களாய் ஆக்கி கொண்டே இருக்கிறது. எதற்கு பயப்பட வேண்டும் என்று கூட நானும் என் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் மனைவி சொன்னார்கள், ஒரு சிலர் நம்மை விட்டு போட்டி போட்டு கொண்டு பிரிந்து விட்டார்கள். கிறிஸ்துமஸ் வருகிறது, நாம் என்ன செய்யலாம்? நான் சொன்னேன் என் மனைவியிடம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், உனக்கு வேண்டுமானால் வாங்கிக்கொள். என் மனைவி சொன்னான், உங்களுக்கு ஏன் வேணான்றீங்க? நான் சொன்ன நிறைய இருக்கு, போதும், இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனைவி ஒரு சில பேர்களை சொல்லிக்கொண்டு இவர்களுக்கு 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 ஆடையை புத்தாடையை வாங்கி தரணும்னு சொன்னப்ப குடும்பம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்களிடத்திலே இன்னும் உண்மையாய் இருப்பார்கள். விதவைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த புண்ணியம் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். உன் சகோதரன் சகோதரி தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் உனக்கு உண்மையாய் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உண்மையாய் இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கெல்லாம் கொடுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க கொடுத்து பாருங்களே. உங்கள் நடைகளை, உங்கள் வழிகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார், பலமாய் மாற்றுவார். என் வழியை ஆண்டவர் பலமாய் மாற்றினார். எனக்கு எதிராக வருகின்ற எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் நான் சொல்வது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. என்னை அப்படி லேசாக நீங்க சாச்சிட முடியாது. ஏன்னா அவருடைய காருண்யம் என்னை பெரிதாக பெரிதாக ஆக்கி கொண்டே இருக்கு. சங்கீதம் 17:5 இவ்வாறு சொல்கிறது, என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வழிகளையும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பீர்களே ஆனால் உங்கள் வழிகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். நீங்க என்ன செய்றீங்களோ, என்ன வேலை செஞ்சாலும், என்ன தொழில் பண்ணாலும், என்ன படித்தாலும், எந்த மருத்துவத்திற்கு போனாலும், ஆண்டவரே இன்று நான் செல்ல இருக்கிறேன், என் நடைகளை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லித்தான் பாருங்களேன். அற்புதம் நடக்குங்க, அதிசயம் நடத்துங்க. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே வருங்க. நீங்க நினைப்பீங்க கர்த்தர் என்னோடு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்கள் பின்னாலே வந்து கொண்டே இருப்பார். அதை உணர்வது சிறிது கடினம். ஆவியிலே நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ நீங்கள் கர்த்தருடைய மகிமையை, அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பின்னே வருகிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்க உங்க நிழலை பார்க்க முடியாது, ஆனா உங்க நிழல் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கடலுக்குள்ள குதிச்சவன் யாரும் முத்து எடுக்காம வர்றதில்லை. அப்படி முத்து எடுக்கலைன்னா அவன் முயற்சி செய்யல. நீங்க முயற்சி செய்து பாருங்களேன், ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்களேன், ஆண்டவரை தியானித்து பாருங்களேன், ஆண்டவருடைய சொல்படி கேட்டு பாருங்களேன், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். ஜேக்கப், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து சற்று கலக்கமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பார்.
கவலைப்படாதீர்கள். ஏசாயா 58:8 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சிலரை முன்னால காக்கும், சிலரை பின்னால காக்கும். அந்த கர்த்தருடைய மகிமை உங்கள் பின்னால் இருக்கிறதே. ஆனால் நீங்க யாருக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க தைரியமா சொல்லலாம், என் பின்னால் இருப்பவர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன லேசா அழிச்சிட முடியாது. நான் பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவன், நிச்சயமாய் வெற்றி பெறுவேன், இயேசு என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லி பாருங்கள். ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி கூட இருக்கும் போதே மனுஷன் எவ்வளோ சொல்றான், இயேசு கூட இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை சுதிச்சு கொண்டே இருக்கணும். கலாத்தியர் 3:5 வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறார், அற்புதத்தை நடப்பிக்கிறார், உங்களுக்குள்ளே அவருடைய ஆவியை செலுத்துகிறார். ஏனென்றால் பயத்தின் ஆவி உங்களுக்குள் இருந்து பறந்து போக வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அற்புதங்களை நடப்பிக்கிறார். இதை விசுவசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவசித்தார், ஆபிரகாம் ஜெயம் பெற்றார். நீங்களும் விசுவசித்து தான் பாருங்களேன். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஏன் வருந்துகிறீர்கள்? தடைகளை உடைந்து போடுகிறவர் கர்த்தர் உங்களுக்கு பின்னால முன்னால வலது பக்கம் இடது பக்கம் இருக்காருங்க. கவலைப்படாது. உங்களால முடியாம போகலாம், தூண்டு போயிடாதீங்க. ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை அழைத்து பாருங்கள், அவர் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் சொல்லுகிற உண்மையான வார்த்தை, நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. எப்பொழுது என்றால், இன்று சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஒவ்வொரு சப்தத்தையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு, என் இயேசு இருக்கிறார், நான் பயப்பட போவதில்லை, என்னை யாரும் அழிக்க முடியாது என்று சொல்லி பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.